திருப்பூரை சேர்ந்த 3 மாணவர்கள் தமிழக ராக்கெட் பால் அணிக்கு தேர்வு. திருப்பூரை சேர்ந்த 3 மாணவர்கள் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான தமிழக ராக்கெட் பால் அணிக்கு தேர்வாகியுள்ளனர். திருப்பூர் கணபதிபாளையத்தில் செயல்பட்டு வரும் இந்திய வின்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிரெண்ட்ஸ் அகாடமி பயிற்சி மையத்தில் கடந்த வாரம் ராக்கெட் பால் தேர்வு போட்டிகள் நடைபெற்றன. இதில் அதே பயிற்சி மையத்தை சேர்ந்த யஸ்வந்த், உமர் மற்றும் நவனித் ஆகிய 3 மாணவர்கள் 19 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் தமிழக அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் இந்த மாத இறுதியில் பஞ்சாப் மற்றும் கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ராக்கெட் பால் போட்டி, கால்பந்து, தனி நபர் பிரிவுகள் மற்றும் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று தமிழக அணி சார்பில் பங்கேற்க உள்ளனர். ராக்கெட் பால் விளையாட்டில் மாணவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் தமிழக அரசு இந்த விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர் நவீன்குமார் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் இந்தியாவின் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமி கணபதிபாளையம் திருப்பூர் இருக்கிற கிரவுண்டில் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேர் வந்து யஷ்வந்த், உமர் அண்ட் நவனித். லாஸ்ட் வீக் ஆகஸ்ட் 1 எங்கள் கிரவுண்டில் வந்து ராக்கெட் பால் நேஷனல் செலெக்ஷன் நடந்துச்சு. நாங்கள் 3 பேர் அதில் செலக்ட் ஆகி தமிழ்நாட்டு டீம் ஆட போகிறோம். இதுக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த எங்கள் பேரண்ட்ஸ், கோச்சஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கோச் அவர் பஞ்சாபில் நாங்கள் மேட்ச் ஆட போகிறோம். பஞ்சாப் சண்டிகரில் போகிறோம். 25 to 27 நாங்கள் போகிறோம். அண்டர் 19 கேட்டகரியில் நாங்கள் விளையாட போகிறோம். இதுக்கு எங்கள் பேரண்ட்ஸும் கோச்சுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கோச் பேர் நவீன்குமார் சார். எங்கள் கிரவுண்ட் வந்து கணபதிபாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல் பேக் சைடு திருப்பூர் லொக்கேட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். கவர்மெண்ட்லேருந்து ராக்கெட் பாலுக்கு அவ்வளோ ஹெல்ப் வர்றதில்ல. அது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். ராக்கெட் பால் இப்போ பெரிதளவு பேசிகிட்டு இருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஆட் பண்ணணும் நம்புகிறோம். இந்தியாவின் கிரவுண்டை சேர்ந்தவங்க கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.